விருப்பம் இல்ல. அதனாலதான் விஜய் வந்து கூத்தாடி கீத்தாடின்லாம் சாடுறது. கூத்தாடி கீத்தாடி நீங்க வந்து விஜயை சாடுறீங்க அப்படின்னா அது கை கொடுத்து நம்ம வரவேற்கலாம். அந்த கூத்தாடுற தொழில்னாச்சும் விஜய் ஏதோ சாதிச்சிருக்காருல்ல. கூத்தாடிகளில் சிறந்த கூத்தாடி தானே விஜய். ஆனால் உதயநிதி கூத்தாடியா கூட சாதிக்க முடியாத ஆள் தானே. விஜய் ஒரு கூத்தாடி மூலமாக முன்வைப்போம். அடிப்படை என்ன அப்படின்னா, அம்பேத்கர் ஆரியமும் ஆரிய படையெடுப்பு, ஆரியன் இன்வேஷன் தியரி ஃபிட் டு பி இன் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரியர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த பிராமணர்களும் தலித்துகளும் ஒரே இனத்தவர்கள், யாரும் வெளியிலிருந்து வரலங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் உடைஞ்சிருமே. இந்த ஸ்டேட்மெண்ட் அம்பேத்கர் நீங்க ஏற்றுக்கொள்றதாக இருந்தால் உங்க திராவிட கோட்பாடு என்பது குப்பை கோட்பாடுங்கிறது அம்பேத்கருடைய கோட்பாடு. அம்பேத்கருடைய கோட்பாடின் அடிப்படையில குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய கருத்து தான் உங்க கருத்து. அப்ப நீங்கள் குப்பையை தான் பேசிக் கொண்டிருக்கிறீங்கிறது அம்பேத்கருடைய கருத்து. இந்த கருத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை சொன்னாக இருக்கட்டும். ஹிந்தி எதிர்ப்பு இது ஒண்ணு சொன்னா, இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு. இன்னொன்னு மாநில சுயாட்சி அண்ணா தொண்ட நரம்பு புடைக்க கத்துனாரா? இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் முக்கியமான கோரிக்கையாக மாநில சுயாட்சி கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. அது இந்த மாநில சுயாட்சிங்கிறது என்ன? நம்மளுடைய லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் தானே. லிங்குஸ்டிக் ஸ்டேட் கிரைசிஸ்னு ஒரு புத்தகமே அம்பேத்கர் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, ஒழிக்கப்படணும் இந்த பிரச்சனை அப்படின்னு. மொழிவாரி மாநில எல்லை பிரிவுக்கு எதிராக நின்றிருந்தவர் அம்பேத்கர். நம்மளுடைய ஸ்டேட் பேர் என்ன? தமிழ்நாடு. எப்படி அக்செப்ட் பண்றாருன்னா, அது அவருடைய தியரி எதிராக இருந்தவர் அம்பேத்கர்.